மதுரை என்றாலே நம் நினைவுக்கு வருவது மீனாட்சி அம்மனும் அழகர்மலை கள்ளழகரும் தான். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த அழகர் மலையில் ஒரு மர்மமான கதவு ஆண்டு முழுவதும் பூட்டியே இருக்கும். அந்த மூடிய கதவுதான் அந்த பகுதியின் மகா சக்தி வாய்ந்த காவல் தெய்வம். அவர்தான் 18ஆம் படி கருப்பண்ணசாமி. ராஜகோபுரத்தின் ரகசியம். அழகர் கோவிலின் ராஜகோபுர கதவு எப்போதும் அடைக்கப்பட்டே இருக்கும். வருடத்தில் ஒரே ஒரு நாள் மட்டுமே இது திறக்கப்படும். உருவமற்ற அந்த கதவிற்கே சந்தனம் பூசி மாலை அணிவித்து பிரம்மாண்டமான அறிவாளி முன்னிறுத்தி மக்கள் வழிபடுகிறார்கள். ஒரு தேசத்தின் காவல் தெய்வம் எப்படி இந்த மலையின் காவல் தெய்வமாக மாறியது? அதன் பின்னணியில் ஒரு அதிர வைக்கும் வரலாறு இருக்கிறது. கேரள மன்னனின் ஆசை. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கேரள தேசத்தை ஆண்ட மன்னன் ஒருவன் அழகரின் திவ்யமான தோற்றத்தைக் கண்டு மயங்கினான். இந்த அழகர் என் நாட்டில்தான் இருக்க வேண்டும் என்று பேராசை கொண்டான். இதற்காக மந்திர தந்திரங்களில் சிறந்த 18 மந்திரவாதிகளை மதுரைக்கு அனுப்பினான். கருப்புசாமியின் வருகை. அந்த 18 மந்திரவாதிகளுக்கும் பாதுகாப்பாக அவர்களின் தேச காவல் தெய்வமான கருப்புசாமி வெள்ளை குதிரையின் முன்னே வந்தார். ஆனால் அழகர் மலையை அடைந்த கருப்புசாமி கள்ளழகரின் பேரழகைக் கண்டு சிலையாக நின்றார். தன் சக்தியையும் மறந்து அந்த பக்தியில் திளைத்தார். மந்திரவாதிகளின் சூழ்ச்சி. மையில் அந்த மாய மையை தடவிக்கொண்டு யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் கோவிலுக்குள் புகுந்து அழகரின் சக்தியை திருட திட்டமிட்டனர். ஆனால் அழகர் சும்மா இருப்பாரா? அர்ச்சகரின் கனவில் தோன்றி இந்த சதியை எச்சரித்தார். மிளகு பொங்கல் தந்திரம். மறுநாள் அதிக மிளகு சேர்த்த காரமான பொங்கல் பிரசாதமாக தயார் செய்யப்பட்டு கோவிலெங்கும் வைக்கப்பட்டது. அதன் வாசனைக்கு மயங்கிய மந்திரவாதிகள் அதை உண்டனர். மிளகின் காரம் தாங்காமல் அவர்கள் கண்களில் நீர் வழிய இமைகளில் இருந்த மாயமை அழிந்தது. மறைந்திருந்த 18 பேரும் ஊர் மக்களிடம் பிடிபட்டனர். 18 படிகளின் வரலாறு. பிடிபட்ட 18 மந்திரவாதிகளும் அங்கேயே தண்டிக்கப்பட்டு 18 படிகளாக மாற்றப்பட்டனர். அவர்களுக்கு காவலாக வந்த கருப்புசாமி அழகரின் பக்தியில் கட்டுண்டு அங்கேயே தங்கிவிட்டார். இனி நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன், அழகருக்கு காவலாக நானே இருப்பேன் என்று உறுதி பூண்டார். முடிவுரை. அன்று முதல் அந்த 18 படிகளின் மேல் அமர்ந்து மூடிய கதவின் வடிவில் கருப்பண்ணசாமி காவல் காத்து வருகிறார். இன்றும் அழகருக்கு நடக்கும் அர்த்தஜாதம் நிவேதனம் கருப்பண்ணசாமிக்கே வழங்கப்படுகிறது. ஓம் நமோ நாராயணாய. கருப்பண்ணசாமி துணை.